வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பொங்கல் வாழ்த்துக்களை தாமதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் 2026-27க்கான மத்திய நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. 5 மாநில சட்டமன்றங்களில் தேர்தல் வருவதால் அந்த மாநிலங்களுக்கு அதிக ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என்றெல்லாம் எதிர்பார்த்து இருந்ததெல்லாம் ஏமாற்றத்திலே போய் முடிந்திருக்கிறது. அதை அமெரிக்காவினுடைய இந்த டாக்ஸ் டெரரிசம், அந்த வரி கொடுமையிலே இருந்து மீள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் நமக்கு அது ஈடு கொடுக்கும் என்று நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு தெரிவித்தார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் 23 நாடுகளினுடைய ஒப்புதலை பெற்று 2027 ஏப்ரலுக்கு பின்னர் தான் நடைமுறைக்கு வரும். இந்த ஓராண்டு காலத்திற்கு அப்படியானால் எந்த விதத்திலே மத்திய அரசு சமாளிக்கப் போகிறது என்பதற்கு எந்த விதமான தீர்வும் சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, கச்சா எண்ணெய் விலை $50 இருக்கிற இந்த நிலையில் கூட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை. கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இந்த பகுதிகளினுடைய நூற்பாலைகளுக்கோ அல்லது அந்த தொழிலுக்கோ ஊக்கமளிக்கின்ற வகையில் எந்த விதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, 11.7 லட்சம் கடன் நாங்கள் வாங்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிற நிலையில் 7% வளர்ச்சியை நாங்கள் நெருங்கி விடுவோம் என்று சொல்லுவது ஏற்கத்தக்கதாக இல்லை. புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அவர்கள் சுங்க வரியை குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் மொத்தத்தில் மெட்ரோ திட்டங்கள், கோவை, மதுரை, இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு நிதியும் சரியாக ஒதுக்கப்படாமல் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நேற்றைக்கு நான் செய்தியாளர்களிடம் சென்னையில் கூறினேன். ஏதாவது கேட்கறனா கேளுங்க. அந்த மாதிரி கோஷத்தை நாங்கள் என்றைக்கும் வைக்கவே இல்லை. தொடக்கத்திலிருந்து இந்த பற்றி எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. அப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிற நோக்கமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை பெறும். தனிப்பெரும்பான்மையோட மீண்டும் இன்று தமிழக முதல்வராக இருக்கிற மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக 26க்கு பிறகும் பொறுப்பேற்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி தொடரும். நல்ல விஷயம் தானே. பாலஸ்தீனத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம். இடைக்காலத்தில் நரேந்திர மோடி பொறுப்புக்கு வந்த இந்த காலத்தில் தான் இஸ்ரேலின் உறவை அவர்கள் நெருக்கமாக்கி கொண்டார்கள். பாலஸ்தீனத்திற்காக ஐநா மன்றத்திலோ மற்ற இடங்களிலோ இந்தியா குரல் கொடுக்காமல் தான் இருந்து நேரு காலத்திலிருந்து பாலஸ்தீனம் தனி நாடாக வேண்டும் என்ற கோரிக்கையை தொடக்க காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். நரேந்திர மோடிக்கு நாட்டில் நல்ல பேர் கிடையாது. இப்ப அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பேர் வாங்கிடுவார்.
எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படணும், பேச்சுவார்த்தை நடக்கணும். அதுக்கு பிறகுதான் இது பற்றியெல்லாம் சொல்ல முடியும். அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் குழு அமைத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக எங்கள் குழு அமைக்கப்படும். அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா? அதெல்லாம் மற்ற தலைவர்கள் அவங்க மனசுக்கு தோணுது சொல்றாங்க. நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நிச்சயமாக இருக்கும். சரி.